ஹலோ அண்ட் வெல்கம் டு ABCD. நான் உங்க சகோ. போன வீடியோல எப்படி எல்லா பொருளுமே பார்ட்டிகலாவும் வேவாகவும் ஒரே சமயத்துல பிஹேவ் பண்ணுதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோல மாடர்ன் பிசிக்ஸ்ல E = mc² அடுத்தபடியா ரொம்பவே ஃபேமஸான ஹெய்சன்பர்கோட அன்சர்டனிட்டி பிரின்சிபல் பத்தி தான் பார்க்க போறோம். 100 வயசு கிழவன் இருந்து வயிற்றுக்குள்ள இருக்கிற பச்சை புள்ள வரைக்கும் என்ன தெரியாதவங்களே இருக்க முடியாது. சாரி, எனக்கு தெரியாது. கிட்டத்தட்ட ஹெய்சன்பர்கோட அன்சர்டனிட்டி பிரின்சிபல் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டது என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒரு குவாண்டம் பார்ட்டிகிளோட பொசிஷனையும் மொமெண்டமையும் நம்மளால ஒரே நேரத்துல அக்யூரேட்டா மெஷர் பண்ணி சொல்ல முடியாது. பொசிஷனை அக்யூரேட்டா மெஷர் பண்ண ட்ரை பண்றப்போ மொமெண்டமோட சில இன்ஃபர்மேஷனை லூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அதே மொமெண்டம் அக்யூரேட்டா மெஷர் பண்ண ட்ரை பண்றப்போ பொசிஷன் பத்தின சில இன்ஃபர்மேஷனை லூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படின்னு. ஆனா இந்த அன்சர்டனிட்டி பிரின்சிபலோட ரியல் மீனிங் இதை விட ரொம்பவே ஆழமானது. பேசிக்கிட்டே போறேன். சோ ஒரு பொருள்ல நம்ம பண்ணக்கூடிய ரொம்ப சின்ன மெஷர்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா, அந்த பொருளை பார்த்து அது இங்கதான்ப்பா இருக்கு அப்படின்னு அதோட பொசிஷனை மெஷர் பண்றதுதான். அப்படி அந்த பொருளை பாக்குறதுக்கு கூட அந்த பொருளை டிஸ்டர்ப் பண்ணாம நம்மளால பார்க்க முடியாது. சோ ஒரு எலக்ட்ரானோட பொசிஷனை மெஷர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அந்த எலக்ட்ரான் மேல லைட் அடிச்சு, அதாவது போட்டான்ஸ் அடிச்சு, அந்த போட்டான் அந்த எலக்ட்ரான் மேல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வர போட்டான் நம்ம லென்ஸ்ல பட்டாதான் அந்த எலக்ட்ரான் அங்க இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியும். இப்போ இந்த போட்டானுக்கும் மொமெண்டம் இருக்கு, நம்ம போன வீடியோலயே பார்த்தோம். சோ இந்த மொமெண்டம் உள்ள போட்டான் இந்த எலக்ட்ரான் மேல மோதுறப்போ இந்த மோதல் இந்த எலக்ட்ரானோட மொமெண்டமை மாத்தி விட்டுரும். சோ இந்த மோதலுக்கு அப்புறமா இந்த எலக்ட்ரான் எந்த பக்கம் தெரிஞ்சுச்சுன்னு நமக்கு தெரியாது, என்ன ஸ்பீட்ல மூவ் ஆச்சுன்னு தெரியாது. சோ இந்த மோதலுக்கு அப்புறமா உள்ள எலக்ட்ரானோட மொமெண்டம் நமக்கு தெரியாமையே போயிடும். அதாவது மொமெண்டமோட அன்சர்டனிட்டி அதிகமாகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எலக்ட்ரானோட மொமெண்டம் 20ல இருந்து 30க்குள்ள இருந்துச்சுப்பா அப்படின்னு தோராயமா தான் சொல்ல முடியுமே தவிர 23 தான்ப்பா இருந்துச்சு, 25 தான்ப்பா இருந்துச்சு அப்படின்னு அக்யூரேட்டா நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. இந்த உறுதி இல்லாத தன்மையை தான் அன்சர்டனிட்டின்னு சொல்லுவோம். சோ மொமெண்டம் அன்சர்டனிட்டியை குறைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து மோதுற போட்டானோட மொமெண்டமா குறைக்கணும். அப்படி அதை குறைச்சோம் அப்படின்னா இந்த மோதல்ல ஏற்படுற எலக்ட்ரானோட மொமெண்டம் சேஞ்ச நம்மளால குறைக்க முடியும். சோ இந்த போட்டானோட மொமெண்டமா குறைக்கணும் அப்படின்னா அதுக்கு அதோட வேவ் லென்த்தை கூட்டணும் நமக்கு தெரியும். பட் வேவ் லென்த்தை கூட்டணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ற மைக்ரோஸ்கோப்போட ரெசல்யூஷன் குறைஞ்சிரும். அதாவது முன்னாடி உங்களால ரேஞ்சில் அக்யூரேட்டா பொசிஷனை சொல்ல முடியும் அப்படின்னா இப்போ உங்க ஸ்கேல்ல எம்எம்ஏ இருக்காது, சென்டிமீட்டர் ரேஞ்சில் தான் சொல்ல முடியும். அதாவது முன்னாடி உங்களால 25 mm இருந்துச்சுப்பா அப்படின்னு எக்ஸாக்டா சொல்ல முடியும். ஆனா இப்போ 2 சென்டிமீட்டர்ல இருந்து 3 சென்டிமீட்டருக்குள்ள இருக்கும்பா அப்படின்னு அப்ராக்சிமேட்டா தான் சொல்ல முடியும். அதாவது பொசிஷன்ல அன்சர்டனிட்டி அதிகமாயிடும். சோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா பொசிஷன் அன்சர்டனிட்டியை குறைக்கிறதுக்கு ஷார்ட் வேவ்லென்த் லைட்டை யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ற மைக்ரோஸ்கோப்போட ரெசல்யூஷன் அதிகப்படுத்தலாம். பட் இது மொமெண்டம் அன்சர்டனிட்டியை அதிகப்படுத்தி விட்டுரும். மொமெண்டம் அன்சர்டனிட்டியை குறைக்கணும் அப்படின்னா லாங்கர் வேவ்லென்த் லைட்டை யூஸ் பண்ணணும். பட் இது ரெசல்யூஷனை குறைச்சு பொசிஷன் அன்சர்டனிட்டியை அதிகப்படுத்தி விட்டுரும். இப்போ என்ன சொல்ல வரீங்க? பொசிஷன் அன்சர்டனிட்டியை குறைச்சா மொமெண்டம் அன்சர்டனிட்டி கூடிடணும், மொமெண்டம் அன்சர்டனிட்டியை குறைச்சா பொசிஷன் அன்சர்டனிட்டி கூடிடணும் சொல்றீங்களா? ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. புரிஞ்சுக்கிட்டாங்க வாசு. பாபு பாபு பாபு. சோ பொசிஷன் மொமெண்டம் இந்த ரெண்டுல ஒன்ன பத்தின இன்ஃபர்மேஷனை லூஸ் பண்ணாம இன்னொன்னு அக்யூரேட்டா மெஷர் பண்ணி சொல்லவே முடியாது. இதுதாங்க அன்சர்டனிட்டி பிரின்சிபல் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரியே இதோட ரியல் மீனிங் இன்னும் கொஞ்சம் டீப் ஆனது. இவ்வளவு நேரம் நம்ம பேசினப்போ நம்ம மெஷர் பண்றதுக்கு முன்னாடியும் சரி, நம்ம மெஷர் பண்ணதுக்கு அப்புறமும் சரி, இந்த பொசிஷனுக்கும் மொமெண்டமுக்கும் டெஃபினட்டான வேல்யூஸ்னு ஒண்ணு இருக்குதுன்னும் பட் அதை நம்மளால அக்யூரேட்டா மெஷர் பண்ண முடியலன்னும் பேசிட்டு இருந்தோம். பட் குவாண்டம் தியரி படி இந்த பொசிஷனுக்கும் மொமெண்டமுக்கும் டெஃபினட்டான வேல்யூஸ்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. சோ ஆக்சுவலி இந்த அன்சர்டனிட்டி பிரின்சிபல் அப்படின்றது ஒரு பொருளை எந்த அளவு நம்மளால அக்யூரேட்டா மெஷர் பண்ண முடியும் அப்படின்ற மெஷர்மெண்டோட எல்லை கிடையாது, இது நம்ம ரியாலிட்டியோட எல்லை. இப்போ நம்ம பார்த்த இந்த அன்சர்டனிட்டி பிரின்சிபலோட எக்ஸ்பிளனேஷன் 1920s 30sல கிளாசிக்கல் பிசிக்ஸாலேயே ட்ரெயின் பண்ணப்பட்ட பிசிக்ஸ்க்கு புரிய வைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு எக்ஸ்பிளனேஷன். இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன்ஸை செமி கிளாசிக்கல் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த எக்ஸ்பிளனேஷன்ல யூஸ் பண்ணப்பட்ட பிசிக்ஸ் கிளாசிக்கல் பிசிக்ஸா இருக்கும், பட் இதுல எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்ட கண்டென்ட் மாடர்ன் ஐடியாவா இருக்கும். என்னதான் இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன்ஸ் 100% கரெக்ட் இல்ல அப்படின்னாலும் இதான்பா இது அப்படின்ற ஒரு பேசிக்கான ஐடியாவை கொடுக்கும். லேட் 1920sல இருந்தே ஒரு பார்ட்டிகலை மேத்தமெட்டிக்கலா டிஸ்கிரைப் பண்றதுக்கு வேவ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வேவ் ஃபங்க்ஷன்றது ஒரு ஈக்குவேஷனுங்க. அதாவது ஒரு பொருளோட வேவ் ஃபங்க்ஷனுக்கு இந்த உலகத்துல உள்ள எல்லா பாயிண்ட்லயுமே ஒரு வேல்யூ இருக்கும். அண்ட் அந்த வேல்யூவை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா அதுதான் அந்த பொருள் அந்த இடத்துல இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட வேவ் ஃபங்க்ஷனுக்கு இப்ப நான் இருக்கிற பொசிஷன்ல
வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 1 இருக்கும். அதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா அந்த ஆன்சரும் 1 தான் இருக்கும். அதாவது 100%. நான் இந்த பொசிஷன்ல இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி 100%. இதே அந்த வேவ் ஃபங்க்ஷனை ஸ்கொயர் பண்றப்ப வர்ற வேல்யூ 0.5 இருந்துச்சுன்னா நான் இங்க இருக்கிறதுக்கு 50% ப்ராபபிலிட்டி. அதே 0.25 இருந்துச்சு அப்படின்னா நான் இங்க இருக்கிறதுக்கு 25% ப்ராபபிலிட்டி. இப்போ என்னோட வேவ் ஃபங்க்ஷனுக்கு உங்க பக்கத்துல இருக்கிற பொசிஷனுக்கு வேல்யூ எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்கன்னா 0 இருக்கும். அதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா வர ப்ராபபிலிட்டியும் 0 தான் இருக்கும். அதாவது நான் உங்க பக்கத்துல இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி 0%. ஏன்னா நான் தான் இருக்கேன்ல. இப்போ என்னோட ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது நான் எங்கெங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு எவ்வளவு இருக்கு அப்படின்ற கிராஃப் இப்படிதான் இருக்கும். இப்போ இதுல என்னோட பொசிஷனை பாத்தீங்க அப்படின்னா நான் இங்க இல்ல இங்க இல்ல இங்க இல்ல இங்க இருக்கேன், இங்க இல்ல இங்க இல்ல இங்க இல்ல இப்படிதான் இருக்கும். ஏன்னா இந்த வேவ் ஃபங்க்ஷன் என்னோடது, அதாவது ஒரு கிளாசிக்கல் பார்ட்டிகளோடது. பட் நமக்கு தேவைப்படுறது ஒரு குவாண்டம் பார்ட்டிகளோட வேவ் ஃபங்க்ஷன். இந்த வேவ் ஃபங்க்ஷனுக்கு ஒரு எக்ஸாக்டான பொசிஷன் இருக்கே தவிர வேவ் லென்த்தே இல்ல. பட் நமக்கு தெரியும் நம்ம குவாண்டம் பார்ட்டிகளுக்கு வேவ் லென்த் இருக்குன்னு, பார்ட்டிகல் வேவ் டுவாலிட்டி. அண்ட் மறந்துடாதீங்க, இங்க வேவ் லென்த்ன்றது இன்டைரக்டா அந்த பார்ட்டிகளோட மொமெண்டம் குறிக்கும். சோ ஒரு தெளிவான வேவ் லென்த் உள்ள ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். இதுல இந்த ரெண்டு ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டிக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ், அதாவது வேவ் லென்த்தை ஈஸியா மெஷர் பண்ண முடியும். ஆனா பொசிஷனை வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. ஏன்னா அது இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம், இந்த மாதிரி அது இங்க இருக்கலாம்ன்ற ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி இருக்கிற இடமே நிறைய இடத்துல இருக்கிறதுனால எக்ஸாக்டா அது இங்கதான் இருக்குன்னு சொல்ல முடியாது. சோ இந்த வேவ் ஃபங்க்ஷனும் நமக்கு யூஸ் ஆகாது. சோ நம்ம தேடிட்டு இருக்கிற குவாண்டம் பார்ட்டிகளோட வேவ் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கணும்னா இப்படி இருக்கும்டா. நம்ம குவாண்டம் பார்ட்டிகள் இங்க இல்ல, இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம், இங்கெல்லாம் இல்லப்பா, இப்படி இருக்கு. அண்ட் இந்த வேவ் ஃபங்க்ஷனோட ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ல குவாண்டம் பார்ட்டிகல் ஒரு குறிப்பிட்ட ரீஜனுக்குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. அண்ட் இந்த வேவ் ஃபங்க்ஷன்ல நம்மளால வேவ் லென்த்தையும் மெஷர் பண்ண முடியும், அதாவது மொமெண்டமையும் மெஷர் பண்ண முடியும். இந்த வேவ் பாக்கெட்டுக்கு நம்ம எதிர்பார்த்த மாதிரியே பார்ட்டிகல் ப்ராப்பர்ட்டியும் இருக்கு, வேவ் ப்ராப்பர்ட்டியும் இருக்கு. பட் அதோட விளைவா பொசிஷன்லயும் மொமெண்டம்லயும் நமக்கு அன்சர்டனிட்டி வந்துடுச்சு. இத மேலோட்டமா பார்த்தாலே பொசிஷன்ல இருக்கிற அன்சர்டனிட்டி நமக்கு தெரியுது. ஏன்னா நம்ம குவாண்டம் பார்ட்டிகல் சென்டர்லயே இருக்கலாம், இல்ல லெஃப்ட்லயும் இருக்கலாம், இல்ல ரைட்லயும் இருக்கலாம். ஆனா மொமெண்டம்ல இருக்கிற அன்சர்டனிட்டி, அதாவது வேவ் லென்த் இருக்கிற அன்சர்டனிட்டி நமக்கு பார்த்த உடனே பளிச்சுன்னு தெரியாது. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. இப்போ நீங்க பாக்குற இந்த வேவ் பாக்கெட் ஒரு வேவ் கிடையாது. இது பல வேவ் லென்த்ஸ் கொண்ட பல வேவ்ஸ் ஆட் பண்ண ரிசல்டன்ட் வேவ். இப்போ ரெண்டு சிம்பிளான வேவ்ஸ் எடுத்துக்கலாம். இதுல முதல் வேவ் விட இரண்டாவது வேவ்க்கு வேவ் லென்த் கம்மி. ஏன்னா முதல் வேவ் 18 ஆசிலேஷன்ஸ் முடிச்ச அதே டிஸ்டன்ஸ்ல இரண்டாவது வேவ் 20 ஆசிலேஷன்ஸ் முடிச்சிருது. இப்போ இந்த ரெண்டு வேவையும் ஆட் பண்றப்போ கிரஸ்டும் மீட் ஆகி கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் கிடைக்கிறதே நம்மளால பார்க்க முடியுது. கிரஸ்டும் ட்ரஃபும் மீட் ஆகி டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் கிடைக்கிறதே நம்மளால பார்க்க முடியுது. சோ இந்த வேவ் ஃபங்க்ஷனை ஸ்கொயர் பண்ணா நமக்கு கிடைக்கிறது தான் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ இந்த மாதிரி வேற வேற வேவ் லென்த் கொண்ட ஒவ்வொரு வேவும் ஒரே பார்ட்டிகளோட வேற வேற மொமெண்டம் குறிக்குது. இந்த மாதிரி எல்லா வேவ்ஸையும் ஆட் பண்ணி நமக்கு கிடைக்கிற வேவ் பாக்கெட் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்ப நம்ம ஆட் பண்ண இந்த வேவ் லென்த்ல, அதாவது இப்ப நம்ம ஆட் பண்ண இந்த மொமெண்டம்ல எந்த மொமெண்டம்ல வேணா நம்ம குவாண்டம் பார்ட்டிகல் இருக்கலாம் அப்படின்றத குறிக்குது. சோ இது ரெண்டு பாசிபிள் மொமெண்டம் கொண்ட வேவ் பாக்கெட். இதுல பொசிஷனை நம்மளால அக்யூரேட்டா சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம குவாண்டம் பார்ட்டிகல் இந்த ரீஜியன்ல எங்க வேணா இருக்கலாம். சோ இது சிங்கிள் வேவ்லென்த் கொண்ட வேவ் ஃபங்க்ஷனோட ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். அண்ட் இது ரெண்டு டிஃபரெண்ட் வேவ்லென்த்ஸ் கொண்ட ரெண்டு வேவ்ஸ் ஆட் பண்ண வேவ் ஃபங்க்ஷனோட ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது இப்ப நம்ம பார்த்தது. அண்ட் இது 3 டிஃபரெண்ட் வேவ்லென்த்ஸ் ஆட் பண்ணது, இது 4 டிஃபரெண்ட் வேவ்லென்த்ஸ் ஆட் பண்ணது. இப்போ இதெல்லாம் பாக்குறப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், நம்பர் ஆஃப் டிஃபரெண்ட் வேவ்லென்த்ஸ் ஆட் பண்ண உங்களுக்கு பொசிஷன்ல இருக்கிற அன்சர்டனிட்டி குறைஞ்சுக்கிட்டே வரதை உங்களால பார்க்க முடியுது. அண்ட் இந்த கான்செப்டை நம்ம போன வீடியோல டேவிசன் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட்லயே பார்த்துட்டோம். அதாவது நம்பர் ஆஃப் வேவ்ஸை இன்க்ரீஸ் பண்ண பிரைட் ஸ்பாட் இன்னும் பிரைட் ஆகிட்டே போகும், ஆனா குறுகிட்டே வரும். டார்க் ஸ்பாட் இன்னும் டார்க் ஆகிட்டே போகும், ஆனா வைட் ஆகிட்டே போகும் அப்படின்னும். இந்த அடிஷன் ஆஃப் வேவ்ஸ் தான் நம்ம அன்சர்டனிட்டி பிரின்சிபலோட ஆதி புள்ளி. அதாவது நம்ம குவாண்டம் பார்ட்டிகளோட பொசிஷனோட அன்சர்டனிட்டியை நம்ம குறைக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம நிறைய வேவ்லென்த்ஸ் கொண்ட நிறைய நம்பர் ஆஃப் வேவ்ஸ் ஆட் பண்ணணும். which means நம்ம ஆட்டோமேட்டிக்கா மொமெண்டம் அன்சர்டனிட்டியை அதிகப்படுத்துறோம். ஏன்னா நம்ம பார்ட்டிகல் நம்ம ஆட் பண்ண இத்தனை வேவ்ஸ்ல எந்த வேவ்லென்த்ல வேணா இருக்கலாம், அதாவது எந்த மொமெண்டம்ல வேணா இருக்கலாம். சோ இந்த மொமெண்டம் அன்சர்டனிட்டியை நம்ம குறைக்கணும் அப்படின்னா நம்ம ரொம்ப கம்மியான நம்பர் ஆஃப் வேவ்ஸ் தான் ஆட் பண்ணணும். பட் இதுல ஆட்டோமேட்டிக்கா பொசிஷனோட அன்சர்டனிட்டி அதிகமாயிடும். அண்ட் இந்த ரெண்டு அன்சர்டனிட்டியும் உங்களால எந்த அளவு குறைக்க முடியும் அப்படின்றத
டெல்டா எக்ஸ் டாட் டெல்டா பி இஸ் கிரேட்டர் than or equal to h by 4 ன்ற ஃபார்முலா மூலமா சொல்றாரு ஹைசன்பர்க். இங்க டெல்டா எக்ஸ்ன்றது பொசிஷனோட அன்சர்டனிட்டி அண்ட் டெல்டா பின்றது மொமெண்டமோட அன்சர்டனிட்டி. இது ரெண்டோட மல்டிப்ளிகேஷன் ப்ராடக்ட் h by 4 ஈக்குவலாவோ இல்ல அதை விட அதிகமாவோ தான் இருக்க முடியுமே தவிர இதை விட கம்மியா ஆக்கவே முடியாது அப்படின்றது ஹைசன்பர்க். அண்ட் இதுதான் ஹைசன்பர்கோட ஃபேமஸான அன்சர்டனிட்டி பிரின்சிபல். இந்த வேவ் ஃபங்க்ஷனை பாத்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். இந்த அன்சர்டனிட்டி பிரின்சிபல் ஒரு பொருளை டிஸ்டர்ப் பண்ணாம மெஷர் பண்ண முடியாத நம்மளோட மெஷர்மெண்டோட எல்லையை குறிக்கிறது மட்டும் கிடையாது, இது இந்த ரியாலிட்டியோட எல்லையை குறிக்கிறது. போன வீடியோல ஒரே பொருள் எப்படி பார்ட்டிகிளாகவும் வேவாகவும் ஒரே நேரத்துல இருக்குதுன்னு பார்த்தோம். இந்த மாதிரி பார்ட்டிகளோட ப்ராப்பர்ட்டிஸையும் வேவோட ப்ராப்பர்ட்டிஸையும் ஒரே நேரத்துல வச்சுக்கிறதுக்கு நம்ம கொடுக்கிற விலை தான் பொசிஷனும் மொமெண்டமும் எப்பயுமே அன்சர்டைனா இருக்குது. ஸோ இந்த அன்சர்டைனிட்டி பிரின்சிபலோட ரியல் மீனிங் இந்த பொசிஷனுக்கும் மொமெண்டமுக்கும் ஒரு எக்ஸாக்டான வேல்யூவை நம்மளால மெஷர் பண்ண முடியாதுங்கிறது கிடையாது, அந்த மாதிரி எக்ஸாக்டான வேல்யூஸ் ஒண்ணு இல்லவே இல்லைன்றது தான். இந்த அன்சர்டனிட்டி ரிலேஷன்ஷிப் பொசிஷனுக்கும் மொமெண்டமுக்கும் மட்டும் இல்ல, வேற நிறைய பேர்ஸுக்கு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷனுக்கும் ஒரு பொருள் ஸ்பின் ஆகிற ஸ்பீடுக்கும் அன்சர்டனிட்டி ரிலேஷன்ஷிப் இருக்கு. லைட் பீம்ல உள்ள நம்பர் ஆஃப் போட்டான்ஸ்க்கும் அந்த லைட் வேவோட ஃபேஸுக்கும் அன்சர்டனிட்டி ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கு. இந்த மாதிரி குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஃபுல்லா ஏகப்பட்ட அன்சர்டனிட்டி ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கு. பட் ஃபேமஸ் ஆனது இதுதான். எப்படி நம்ம பார்த்த பார்ட்டிகல் வேவ் டியூவாலிட்டி தான் இந்த அன்சர்டனிட்டி பிரின்சிபலுக்கு காரணமா இருக்கோ, அதே மாதிரி இந்த அன்சர்டனிட்டி பிரின்சிபலை பேசிக்கா வச்சு ஜீரோ பாயிண்ட் எனர்ஜின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அண்ட் அதை பேசிக்கா வச்சு விர்ச்சுவல் பார்ட்டிகல்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த விர்ச்சுவல் பார்ட்டிகல்ஸ் எந்த அளவு விசித்திரமானதுன்னா இதால ஒரு எம்டி ஸ்பேஸ்ல அதுவாவே உருவாக முடியும், வித்தின் ஃபியூ நானோ செகண்ட்ஸ்ல அதுவாவே அழிஞ்சும் போயிடும். இந்த எல்லா கான்செப்ட்ஸுமே என்னால இந்த சீரீஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு தெரியல, பார்க்கலாம். பட் எனிஹவ் இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் விசித்திரமா இருக்குல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பை பாய்.